மலையாளத்துல பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு குணச்சித்திர நடிகர் விஜயராகவன். அவருக்கும் சிறந்த குணச்சித்திர நடிகர் அப்படின்னு அவார்டு கொடுத்திருக்கீங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா, அவர் தான் டைட்டில் ரோல் பண்ணியிருக்கிறாரு. அந்த ரோலுக்காக அவ்ளோ கஷ்டப்பட்டு அவர் நடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் அதுல அவருக்கு ஜோடியா நான் தான் நடிக்க வேண்டியது. ஆனா, கிட்டத்தட்ட 9 மணி நேரம் மேக்கப் மட்டும் போடணும். நெறைய கஷ்டப்படணும். என்னுடைய உடல் அதுக்கு ஒத்துழைக்காதுங்கிற காரணத்துக்காக அந்த ரோல நான் ரிஜெக்ட் பண்ணேன். ஆனா, அவர் அவ்வளவு தூரம் தன்னை வருத்திக் கொண்டு அந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்துல அவருக்கு குணச்சித்திர நடிகர் அப்படிங்கிற கேட்டகரியில நீங்க அவார்டு கொடுத்து, நீங்க அந்த அவார்டை அசிங்கப்படுத்திருக்கீங்க, அந்த ஆர்டிஸ்ட் அசிங்கப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. நாங்க என்ன உங்ககிட்ட பென்ஷனா கேட்கிறோம்? ஏதோ பென்ஷன் கொடுக்குற மாதிரி எங்களுக்கெல்லாம் நீங்க அவார்டு கொடுக்குறீங்க. இது இல்லைங்க. எங்களோட உழைப்புக்கான அங்கீகாரம் தான் இந்த தேசிய விருது. அப்ப அந்த தேசிய விருது எங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கும் பொழுது, அதை நாங்க வாங்கும் பொழுது நாங்க சந்தோஷப்படணும். ஆனா உண்மையிலேயே இந்த தேசிய விருதை வாங்கும்போது எங்களுக்கு சந்தோஷம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வருத்தம் தான் மிஞ்சுது. ஏன்னா, எங்க திரைத்துறையை சேர்ந்த பல திறமையான நடிகர்களை நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படிங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கு. அந்த வருத்தத்தோட எப்படி இந்த விருதுகளை வாங்குறது? விருதை வாங்கணுமா இல்லையா அப்படிங்கிறத நான் இனிமேல் தான் யோசிச்சு முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்லைங்க. இது தொடர்ந்து வருஷா வருஷம் இது போன்ற கான்ட்ரவர்சிஸ் நடந்துட்டு தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த வாட்டி ஜூரியோடைய பேனல் சேர்மனா இருந்தவர் வந்து அசுதோஷ் குபாரிக்கர். லகான் அப்படின்னு ஆமீர் கானை வச்சு கிரிக்கெட் பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்தார் இல்லையா? நல்ல சிறந்த இயக்குனர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவர் ஒரு கடைஞ்செடுத்த சங்கி அப்படிங்கிறத பல தருணங்கள்ல தன்னுடைய சோசியல் மீடியா போஸ்ட் மூலமா அவர் வெளிப்படையா வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஆமீர் கான் நடிச்ச PK படம். இந்த PK படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மதத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், பிற்போக்குத்தனத்தை மிக ஜனரஞ்சகமாக மக்கள் கிட்ட போய் சேர்ற வகையில விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த படத்துக்கு வந்து அவார்டு கொடுக்கல.